மழை வந்துச்சு, தண்ணியாக வந்துக்குது. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் மொண்டு எடுத்து ஊற்றிக்கிறாங்க. சரி தண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டில் தான் இருந்து இருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய பாறை ஒன்று வந்திருக்கு. அவங்களுக்கு சவுண்டு கேட்கல. எல்லாம் சரி இறங்கி போகிறாங்களே, நம்மளும் இறங்கி வரலான்ட்டு வந்திருக்காங்க. அப்படியே ஒரே இடத்துல சார் கும்பலாக அப்படியே மக்கிட்டாங்க சார். வெளியே வராத அளவுக்கு ஆயிட்டாங்க சார். அண்ணாமலையார் இருப்பாரு நினைச்சேன் சார். மொத்தமா மக்கிட்டாங்க சார். அவங்கள தூக்கும் போது எங்க வயிறு ஏறிது சார். எங்க பேரு உஷா. எங்க நாத்தனா பசங்க தான் அவங்க. எங்க நாத்தனா பையன் அவன் செங்கல் சூழல வேலை செய்யறான். செங்கல் சூழ்லேருந்து வேலை செஞ்சுட்டு அப்பயும் நான் கேட்டேன், ஏன்டா வந்துட்டேன்ட்டு. முடியலக்கா மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் இருந்தாங்க. பசங்களெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்துக்கிறாங்க. அங்கேருந்து வேலைன்ட்டு கூட்டின்னு வருவான். வண்டியில் கூட்டின்னு வருவான். வீட்டுக்கு கூட வரமாட்டாங்க. இப்போ தான் வந்து அவங்க தங்கினாங்க. வீடெல்லாம் கடன் தான் வாங்கி கட்டினோம். அவங்களுக்கு நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். இடம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி எல்லாம் விட்டோம். நல்லா இருப்பாங்க தான் நினச்சோம். 2 நாளில் தான் இதுமாரி ஆகியிருக்கு. அவங்க வந்து எச்சரிக்கை எங்களுக்கு தெரியல. ஆனால் மழை வந்துச்சு, தண்ணியாக வந்துக்குது. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் மொண்டு எடுத்து ஊற்றிக்கிறாங்க. சரி தண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டில் தான் இருந்து இருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய பாறை ஒன்று வந்திருக்கு. அவங்களுக்கு சவுண்டு கேட்கல. எல்லாம் சரி இறங்கி போகிறாங்களே, நம்மளும் இறங்கி வரலான்ட்டு வந்திருக்காங்க. வரும்போது கும்பலாக அவங்க 4 பேர், பசங்க ஒரு 3 பேர். என் தங்கச்சி பொண்ணு தான் பெரிய பொண்ணு. அது 3 பசங்கமே தொலைச்சூர் பசங்க தான். மீதி இவங்க 2 பசங்க, இவங்களுக்கு 2 பசங்க, எல்லாம் கும்பலாக சேர்ந்து அப்படியே ஒரே இடத்துல சார் கும்பலாக அப்படியே மக்கிட்டாங்க சார். வெளியே வராத அளவுக்கு ஆயிட்டாங்க சார். அண்ணாமலையார் இருப்பாரு நினைச்சேன் சார். மொத்தமா மக்கிட்டாங்க சார். அவங்கள தூக்கும் போது எங்க வயிறு ஏறிது சார். எங்க இருந்தாங்க சார், கூலி வேலை தான் சார் செய்யறாங்க. அப்படியே அந்த பக்கம் இருந்திருந்தா கூட நாங்க சந்தோஷப்பட்டு இருப்போம் சார். 2 நாள் மழை வருதுன்ட்டு வீட்டுக்கு வந்தாங்க சார். எங்க நாத்தனை வந்து இங்கதான் இருக்கேன் சார். அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. அவங்க எப்பவுமே அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. பசங்க 4 பேர் அவங்க தான் இருப்பாங்க அங்க. இப்போ எங்க நாத்தனை வந்து பொண்ணு வீட்டுல இருக்கு. அவங்க வந்து வருவாங்க, கூலி வேலைக்கு போவாங்க, வருவாங்க. பசங்க கொஞ்ச நாள் இவங்க பார்த்துக்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பசங்களை வந்து கவனிக்கிறது இல்லை, அங்கே இருக்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, சரி பசங்களை நாங்கள் சரியாக கவனிக்க மாட்டேங்கிறானே, அவங்களே கஷ்டப்படுறது, அவங்களே எதனா கடன் கூட அவங்க வந்து கட்டுறதில்ல, எதுக்குமே வரதில்ல. அவன் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணிச்சு, நீ பசங்களை அங்கேயே வச்சுக்கணும், நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவன் வண்டியிலே தான் கூட்டின்னு போவான். வண்டியிலே தான் கூட்டின்னு வருவான். ஆனால் ஸ்கூலுக்கு வந்து கூட்டின்னு போவான். கல் அறுத்துட்டு வந்து நேரத்தோட கரெக்டாக 1 மணிக்கு எழுந்திரிப்பாங்க சார். கூலி வேலை தான் சார் செய்வாங்க. 1 மணிக்கு எழுந்தி கல் அறுத்துட்டு பசங்களை எடுத்துன்னு வந்து ஸ்கூல்ல விட்டு திரும்பி 4 மணிக்கு கூட்டின்னு போய் ரொம்ப கஷ்டம் சார். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்ப எங்களுக்கு இல்லாத ஆயிட்டான் சார். அவன் மண் சரிவு ஏற்பட்ட உடனேயே நீங்க உடனடியே போய் பாத்தீங்களா? உடனே ஓடணும் சார். 4 தெருவுக்கு ஓடணும் சார். எங்களால காப்பாற்ற முடியல. தண்ணி எல்லாம் கல்லு, பெரிய கல்லு வருது. ஓடி வந்து அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, இந்த மாரி உங்க நாத்தனா பசங்கெல்லாம் அங்க மாட்டிக்கினாங்க சொன்னாங்க. 7 பேர் உள்ளே தான் இருந்தாங்க, தண்ணி மொண்டு ஊத்தினுக்குறாங்க சொன்னாங்க. உடனே நாங்க ஓடி 4 தெருவுக்கு அலையிறோம் சார். எங்களால உள்ள போக முடியல. எப்படின்னா காப்பாத்திடலாம் சொல்லிட்டு ஓடினாங்க சார். ஊருக்கு வந்து மூஞ்சி கூட எங்களால பார்க்காத அளவு ஆயிட்டாங்க சார். எங்க வீட்டுக்காரர் ஓடினாங்க, ஃபுல்லா தர மட்டும் ஆயிடுச்சு சார். சார் அப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. அப்பயே நாங்க எப்படியான போயிட்டு பாக்கணும்னு சொல்லிட்டு ஏறி போனோம் சார். எங்களால பார்க்க முடியல, வீடுக்கு ஃபுல்லா வீழ்ந்துடுச்சு. பெரிய பாறைகள் வந்து அவங்கள கும்பல போட்டு அழுத்திடுச்சு சார். மண்ணு தண்ணியோட வந்து அவங்கள அழுத்திடுச்சு சார். எங்களால ஒண்ணும் பண்ண
உங்களுக்கு யாரு என்ன ரிலேஷன் வேணும்?